பேங்கோட ஹெல்ப் இல்லாம யாருக்கு வேணும்னாலும் எங்கேருந்து வேணும்னாலும் பணம் அனுப்ப முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா தான் கிரிப்டோ கரன்சி உருவாக காரணமா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பண பரிவர்த்தனையில வங்கிகளோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி, இதுல எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே பேங்க் தான் மிடில் மேன். இதை தான் சென்ட்ரலைஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு மைய அமைப்பு, அதாவது சென்ட்ரல் அத்தாரிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படியே இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா தான் ஒர்க் ஆகும். கிரிப்டோ கரன்சினா பேங்கை டிபெண்ட் பண்ணாம ரெண்டு பேருக்குள்ள டைரக்டா வேல்யூ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை பாசிபிளா ஆக்குறது உலகம் முழுக்க இருக்க ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 56 கோடிக்கும் அதிகமான மக்கள் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காங்க. இங்கதான் ஒரு கேள்வி உருவாகுது. பேங்கை டிபெண்ட் பண்ண மாட்டாங்கங்கிறீங்க, அப்போ டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே யார் ரெக்கார்ட் பண்ணுவா, யார் வெரிஃபை பண்ணுவா? அங்கதான் பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ள வருது. கிரிப்டோ கரன்சி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு காரணம் பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஆனா இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி கிரிப்டோ பத்தி எல்லாமே தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணுமா? அப்ப டெல்டா எக்ஸ்சேஞ்ச் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.